ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் தாங்க பார்க்க போறோம். நீங்க எப்படி தான் கஸ்டமருக்கு பார்த்து பார்த்து தச்சு குடுத்தாலும் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்களா? அப்ப இப்படி ஒரு முறை வந்து நீங்க ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் பண்ணி குடுத்து பாருங்க. கஸ்டமர் அசந்து போற அளவுக்கு இருக்கும். இப்ப மெயினா பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி ப்ளவுஸ் கட்டிங் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா, தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த அளவ நீங்க மெயினா செக் பண்ணணும். நிறைய கஸ்டமருக்கு எந்த இடத்துல தெரியுங்களா ப்ராப்ளம் வரும்? இந்த ஆம்கோல் சுற்றளவுல தாங்க ப்ராப்ளம் வரும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஆம்கோல் சுற்றளவு கையில நல்ல கம்கட்ல அக்குள்ள உட்காராது. பாதியிலே நின்னுக்கும். அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க கட்டிங் பண்ணி வச்ச இந்த ஆம்கோல் சுற்றளவு கரெக்ட்டா இருக்கான்னு ஷோல்டர ஒரு 1/2 இன்ச் மடிச்சுக்கிங்க. மடிச்சுட்டு, இங்க ஆம்கோல் டாட் பிடிப்போம். அந்த இடத்தையும் லைட்டா அப்படி மடிச்சுக்கிங்க. இதுக்கு இந்தாண்ட நீங்க தையலுக்கு எக்ஸ்ட்ரா விட்ட 1 1/2 இன்ச் வருதான்னு இப்படி ஆம்கோல் சுற்றளவு ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் நீங்க செக் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணும்பொழுது இந்த சைடு வந்து ஏற்றம் இறக்கம் வரும். அந்த சைடு எதனால ஏற்றம் இறக்கம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பட்டி கிளாத்ல தாங்க நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். பட்டி கிளாத் வந்து கரெக்ட்டா கட் பண்ணல அப்படின்னா, கன்ஃபார்ம் வந்து சைடு ஏற்றம் இறக்கம் வரும். அப்ப நம்ம இந்த பட்டி கிளாத்த எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா, இப்ப நான் ஃப்ரண்ட் பார்ட்டையும், பேக் பார்ட்டையும் இதே போல நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ உங்ககிட்ட நான் அளந்து காட்டுறேன் பாருங்க. இப்ப இதே போல எடுத்து வச்சுக்கங்க. எடுத்து வச்சுட்டு, இப்ப நம்ம பட்டி கிளாத் எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து அடிப்பாட்ட மடிச்சடிக்கு நான் ஒரு கோடு போட்டிருக்கேன் பாருங்க. அதுலருந்து எனக்கு எத்தனை இன்ச் வருதுன்னா, 3 1/2 இன்ச் வருதுங்க. இந்த சைடுல எத்தனை இன்ச் வருது அப்படின்னா, சரியா 3 இன்ச் வருது. இதே போல அளவெடுத்துக்குங்க. அளவெடுத்த பிறகு, அப்படி உங்களுக்கு கன்ஃப்யூஷன் குழப்பமா இருந்ததுன்னா, அப்படியே அளவு ப்ளவுஸ் எடுத்து கூட இப்படி கூட நீங்க அளவு வச்சு பார்த்துக்கலாம். இதே போல கூட நீங்க அளவு வச்சு பார்த்துக்கலாம். சைடுலயும் அதே போல இந்த சைடு பட்டியும் அளவெடுத்து பார்த்துக்குங்க. எத்தனை இன்ச் வருதுன்னு. ஏன்னா, நீங்க எக்ஸ்ட்ரா நறுக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு ஏற்றம் இறக்கம் வரும். அப்படி கம்மியா பட்டி கிளாத்த கட் பண்ணிட்டாலும் உங்களுக்கு ஏற்றம் இறக்கம் வரும். அதனால இத மட்டும் அளவு வந்து கரெக்ட்டா செக் பண்ணி நீங்க கட்டிங் பண்ணிட்டீங்கன்னா, எந்த மிஸ்டேக்கும் வராது. இப்ப இந்த லைட்டா நான் இதே போல கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் கிராஸா இருக்கு. இதே போல இப்படி கட் பண்ணி எடுத்துக்குவோம். கிராஸ் இல்லாம பட்டி கிளாத்த கட் பண்ணணும். துணி லைட்டா கிராஸா இருந்தாலும் இதே போல இப்படி கட் பண்ணி எடுத்துக்கங்க. கட் பண்ணிட்டு, இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து நம்ப தையலுக்காக நீங்க 1/4 இன்ச் பிடிக்கிற மாரி இருந்தா 1/4 இன்ச் பிடிங்க. நீங்க புதுசா பழகுறவங்க 1/2 இன்ச்ல கூட பிடிப்பீங்க. 1/2 இன்ச் பிடிக்கிற மாரி இருந்தா 1/2 இன்ச் விட்டுறணும். நான் கீழ வந்து ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு, இதிலிருந்து 3 1/2 இன்ச் ஒரு அளவு வச்சுட்டு, தையலுக்கு ஒரு 1/4 இன்ச் விட்டுக்கிறேன். அதேபோல இங்க 3 இன்ச் வச்சுட்டு, தையலுக்கு ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா அளவு வச்சுக்கிறேன். அவ்வளோதான். இதே போல தான் நம்ம பட்டி கிளாத் கட் பண்ணணும். அடுத்த ஸ்டெப் என்ன அளவு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப அளவு ப்ளவுஸ் எடுத்துங்க. இந்த இடத்துல நம்ம கொக்கி பட்டிக்கும், வி பட்டிக்கும் 1/4 இன்ச் பிடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு அடையாளப்படுத்திக்கிங்க. அடையாளப்படுத்திட்டு, இப்ப எத்தனை இன்ச் இவங்க மெயின் டாட் பிடிச்சிருக்காங்கன்னு பாருங்க. அகலம் வந்து மெயின் டாட் அகலம் 3 இன்ச் வருது. கொக்கி பட்டியிலிருந்து அகலம் வந்து 3 இன்ச் வருது. அப்ப நம்ம 1/4 இன்ச் தையலுக்கு விட்டது போக 3 இன்ச் அளவு வைங்க. இதிலிருந்து இப்ப நான் 3 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். 3 இன்ச் அளவு வச்சுட்டு, இந்த இடத்துல இருந்து நான் ஒரு 3/4 இன்ச் பக்கம் கம்மி பண்ணிக்கிறேன். சேஃப்‌க்காக. கப் ஷேப் வந்து நல்லா ஷார்ப்பா கேட்டாங்கன்னா 1 இன்ச் கம்மி பண்ணுங்க. மீடியமா கேட்டாங்கன்னா 3/4 இன்ச் கம்மி பண்ணி இதே போல சேஃப் குடுத்துக்குங்க. இப்போ நம்ம இந்த பட்டி கிளாத்த கட் பண்ணிக்கலாம். இதே போல நீங்க பட்டி கிளாத் கட் பண்ணி எடுத்துக்கங்க. அடுத்த ஸ்டெப்பு, இப்ப அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, மெயினா இந்த அளவுகளும் நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப நான் உங்களுக்கு இந்த மெயின் டாட் பிடிக்கிறது வந்து நான் கன்ஃபார்ம் வந்து சொல்லி தரேன். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த லைனிங் ப்ளவுஸா இருக்கிற பட்சத்தில நம்ம அந்த நெக்க வந்து அடிச்சு திருப்பிக்கலாம். முன்கழுத்து நெக் இருக்குங்களா, ஏன்னா ஃப்ரண்ட் தான் நெறைய பேத்துக்கு குழப்பம், கன்ஃப்யூஷன் எந்த இடத்துல வரும் அப்படின்னா, ஃப்ரண்ட்ல தான் அதிகம் வரும். அதனால நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்ட்ட கிளியரா இப்ப சொல்லிக் குடுத்துர்றேன். இப்ப நம்ம ஃப்ரண்ட் பார்ட் தைக்கும் பொழுது புடவையோட கிளாத்த அடியில வச்சுக்கிங்க. லைனிங் கிளாத்த மேல வச்சுக்கிங்க. இதே போல வச்சுட்டு, இதே இந்த பக்கமும் அதே போல. அந்த நெக்கு 2 நெக்கும் வந்து மாத்தி மாத்தி தைக்கக்கூடாது. 2 லைனிங்கும் ஒண்ண பார்த்து அந்த நெக்கு இருக்கிற மாரி தான் நீங்க கரெக்ட்டா வருதான்னு இப்படி செக் பண்ணி பாருங்க. இதே போல தான் வச்சு நம்ம பார்த்து தையல் ஓட்டணும். இப்ப நான் ஒரு 1/4 இன்ச் வந்து அந்த நெக்க சுத்தி தையல் ஓட்டிக்கிறேன். நீங்க ரவுண்ட் நெக்கா இருந்தாலும் அல்லது வி நெக்கா இருந்தாலும் முன்னாடி எந்த ஷேப்ல இருக்கோ அதில ஒரு 1/4 இன்ச் அப்படியே நான் இப்ப ரவுண்ட் ஷேப்ல தச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். அதே போல இந்த பக்கமும். இப்ப இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்த கட் பண்ணிட்டு, அடுத்து இன்னொரு பக்கம். இந்த பக்கம் முன்கழுத்த ஒரு 1/4 இன்ச் வந்து நான் ரவுண்ட் ஷேப்ல தச்சு எடுத்துக்கிறேன்.
தையல் ஓட்டி எடுத்துட்டு இப்போ மறுபடியும் இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் சிசர் கட் கொடுக்கணும் திருப்புறத்துக்காக. அப்படி நான் கொஞ்சம் கொஞ்சம் இந்த நுனி சிசரால் கட் பண்ணுங்கள். அடி வரைக்கும் சிசரை கொண்டு போயிடாதீங்க, தையலை தாண்டிடும். அதனால் இந்த நுனி சிசரால் கொஞ்சம் கொஞ்சமாக சிசர் கட் கொடுத்து இதே போல் திருப்புங்க. இதே போல் நீங்கள் திருப்பும் பொழுது ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக வந்துடும். அப்படி நான் படிமான தையல் ஓட்டுறேன். படிமான தையல் ஓட்டிட்டு அப்படியே 2 கிளாத்தையும் ஒன்றா வச்சு டோட்டலாக அப்படியே தையல் ஓட்டி எடுத்துடலாம். இப்போ ஃபுல்லும் தையல் ஓட்டிக்குவோம். நீங்கள் பொறுமையாக வீடியோவை பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு ஒரு டைமுக்கு 2 டைம் நீங்கள் தெளிவாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். என்னை பொறுத்த வரைக்கும் ப்ளவுஸ் கட்டிங்கை விட ஸ்டிச்சிங் ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ஒரு நல்ல தெளிவாக ஒரு 2, 3 டைம் வீடியோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். இப்போ இந்த பக்கமும் அதே போல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சிசர் கட் கொடுங்க. தையலை தாண்டக்கூடாது. நீங்கள் சிசர் கட் கொடுக்கும் பொழுது தையலை தாண்டாமல் சிசர் கட் கொடுக்கணும். இப்போ அப்படியே படிமான தையல் ஓட்டிக்கும். நான் உங்களுக்கு வந்து எதுவுமே வீடியோ ஸ்பீடு எதுவுமே பண்ணல. அப்படியே வந்து நான் உங்களுக்கு பொறுமையாகவே சொல்லித்தரேன். ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லி கொடுத்தா புரியாது. அதனால் கொஞ்சம் டைம் ஆனாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் பொறுமையாக பாருங்கள். கிளியராக உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ இதே போல் அப்படி தையல் ஓட்டிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை கட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே உங்களுக்கு டாட் எப்படி நம்ம அளவெடுக்கணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ இந்த இடத்துல நீங்கள் 1/4 இன்ச்சு விட்டுறணும். இந்த இடத்துல மெயினாக என்ன பண்ணுறீங்க, 1/4 இன்ச்சு விட்டுட்டு இதிலேருந்து பாருங்கள் 3 இன்ச் வருதுங்களா, அந்த 3 இன்ச் அளவு வச்சுக்குவோம். அப்படியே நான் 3 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். இங்கேருந்து நான் சரியாக ஒரு 2.5 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். ஏன்னா கப் ஷேப் வந்து மீடியமாக கேட்குறவங்களுக்கு நீங்கள் அகலம் 3 இன்ச் வச்சுட்டு அதிலேருந்து அப்புறம் 2.5 இன்ச் வச்சுக்கிங்க. இப்போ இந்த மெயின் டாட்டோடைய உயரம் 3 இன்ச் வச்சுருக்காங்க. அப்போ தையலுக்கு ஒரு 1/4 இன்ச் விட்டுருங்க. தையலுக்கு 1/4 இன்ச் விட்டது போக அதிலேருந்து உயரம் வந்து நான் ஒரு 3 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். அளவு வச்சு இதே போல் இப்படி மார்க் பண்ணிக்கிங்க. அடுத்து சென்டராக ஒரு மார்க் பண்ணுங்கள். அடுத்து இந்த இடத்துல இருந்து எத்தனை இன்ச் வருதுன்னு பாருங்கள். எனக்கு இங்கேருந்து டோட்டலாக 5 இன்ச் வருதுங்களா, 5ல் பாதி 2.5 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணுங்கள். இந்த இடத்துல இருந்து நான் ஒரு 3.5 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். அளவு வச்ச பிறகு அப்படியே அடையாளப்படுத்திக்கலாம். அடுத்த ஸ்டெப்பு இந்த ஆம்கோல் டாட்டுக்கு நம்ம எப்படி அளவு எடுக்கணும், இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் அளவு வச்சுட்டாங்களா, அதே போல் இந்த இடத்துல இருந்து ஒரு 1.5 இன்ச் அளவு வைங்க. மெயின் டாட்லேருந்து ஒரு 1.5 இன்ச் அளவு வச்சுட்டு எப்போவும் நீங்கள் வந்து ஆம்கோல் டாட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டாட்டை பார்க்குற மாதிரி தான் மார்க் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ 3 டாட் மார்க் பண்ணியாச்சுங்களா. 3 டாட் மார்க் பண்ணின பிறகு இப்போ நல்லா டிசி கிட்டியால் நல்லா அச்சாக மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ உங்களுக்கு இன்னொரு பக்கம் நீங்கள் டாட் பிடிக்கணும் அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் பார்ட் எடுத்து அப்படியே இது மேலே அப்படியே அமுக்கமாக வைங்க. அப்படியே நல்லா கச்சிதமாக வச்சுக்கிங்க. இப்படி இதே போல் அப்படி வச்சு நல்லா அப்படி அழுத்தி விடுங்க. நல்லா அப்படி நீங்கள் அழுத்தி விடும் பொழுது அப்படியே அந்த அச்சு தெரியுது பாருங்கள். அதுக்கு மேலேயே இப்படி மார்க் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான். இந்த பக்கமும் வந்து நீங்கள் அளவெடுத்து தான் வரையணும் அப்படிங்கிறது இல்லை. ஒரு பக்கம் நீங்கள் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மார்க் பண்ணினீங்கன்னா அப்படியே அதை தூக்கி போட்டு இதே போலயே நீங்கள் அப்படியே அந்த அச்சுக்கு மேலேயே அப்படியே கோடு போட்டு மார்க் பண்ணிக்க வேண்டியதான். மார்க் பண்ணியாச்சுங்களா. இப்போ அடுத்து நம்ம டாட் பிடிச்சிடலாம்.
இப்போ 3 டாட் பிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு தையல் ஓட்டுங்க, மறுபடியும் ஒரு தையல் ஓட்டுங்க. எப்பயும் டாட்டுக்கு மட்டும் 2 தையல் ஓட்டி எடுத்துக்கங்க. அதே போல் இந்த 3 டாட்டுக்குமே 2 தையல் ஓட்டி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு தையல், மறுபடியும் ஒரு தையல், அதே போல் ஆம்கோல் டாட்டுக்கும் அப்படி தான். ஃபஸ்ட்டு ஒரு தையல் ஓட்டிக்கிறேன், மறுபடியும் ஒரு தையல். இப்போ பாருங்கள், இது வந்து கிராஸ் ப்ளவுஸ் இல்லை, நார்மல் ப்ளவுஸ் தான். பாருங்கள் கப் ஷேப் எவ்வளோ ஷார்ப்பாக நல்லாயிருக்கு பாருங்கள். நமக்கு மீடியமாக இருக்குது. அதே போல் இன்னொரு பக்கம் ஃபஸ்ட்டு ஒரு தையல், மறுபடியும் ஒரு தையல், இந்த பக்கம் 3 டாட்டுக்கு வந்து 2 தையல் ஓட்டி எடுத்துக்கலாம். அடுத்து ஆம்கோல் டாட் பிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு தையல், மறுபடியும் ஒரு தையல். இப்போ 2 பக்கமும் நம்ம டாட் பிடிச்சாச்சு. இப்போ அப்படியே எடுத்து பாருங்கள், கப் ஷேப் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான், கப் ஷேப் வந்து நமக்கு மீடியமாக கச்சிதமாக வந்துருச்சு. ஏன்னா கப் ஷேப் வந்து எல்லாருமே வந்து முன்னாடி ஷார்ப்பாக விரும்ப மாட்டாங்க. நல்லா முன்னாடி வந்து கப் ஷேப் ஷார்ப்பாக கேட்குறவங்களுக்கு மட்டும் நீங்கள் நல்லா இன்னும் கொஞ்சம் நான் 2.5 வச்சேன் பார்த்தீங்களா, அதை வந்து கூட நீங்கள் 3 கூட வச்சுக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு டாட்டோடைய அகலத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கப் ஷேப் வந்து ஷார்ப்புங்கிறது கிடைக்கும். இப்போ அடுத்து நம்ம பட்டி கிளாத்து. பட்டி கிளாத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து லைனிங் கிளாத் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளவுஸ் கட் பண்ணும் பொழுது லைனிங் கிளாத் 2 பீஸ் எடுத்துக்கோங்க, புடவையோட கிளாத் வந்து 1 பீஸ் எடுத்துக்கோங்க. அல்லது வந்து புடவையோட கிளாத் எனக்கு அதிகமாக இருக்குங்க, லைனிங் கிளாத் கம்மியாக இருக்குது அப்படின்னா புடவையோட கிளாத் 2 பீஸும், லைனிங் கிளாத் வந்து 1 பீஸ் எடுத்துங்க. இப்போ எனக்கு வந்து புடவையோட கிளாத் ரொம்ப கம்மியாக இருக்குது, லைனிங் ஆனால் அதிகமாக கொடுத்துருந்தாங்க. அதனால் லைனிங்கில் வந்து 2 பீஸ் எடுத்துக்கிறேன், புடவையோட கிளாத்தில் வந்து 1 பீஸ் வச்சுருக்கேன். ஒரு பக்கத்துக்கு 3 பீஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இதே போல் அளவு வச்சுக்கிங்க. அடியில் வந்து நான் புடவையோட கிளாத்தும், மேலே வந்து லைனிங் பீஸ் 2 பீஸும் வச்சுக்கிறேன் இதே போல். இப்போ இதே போல் இப்படி மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ கொக்கி பட்டி வி பட்டி ஜாயின் பண்ணுவங்கள 2 முன்பக்கம் வர மாதிரி இப்படி அடையாளப்படுத்திக்கிங்க. ஏன்னா ஒரு பக்கம் முன்பக்கமும் ஒரு பக்கம் பின்பக்கமும் நீங்கள் சைடு பக்கமும் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டி கிளாத் தைக்கும் பொழுது மாறி போயிடும். இப்போ இதே போல் இப்போ தையல் ஓட்டியாச்சுங்களா, முன்பக்கத்தையும் ஒன்றா பார்க்குற மாதிரி அளவு வைங்க. இப்போ அப்படியே திருப்புங்க, அப்படியே பெரட்டி விட்டு படிமான தையல் போட்டுக்கலாம். அதே போல் இன்னொரு பட்டி கிளாத்துக்கு படிமான தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் ஓட்டிட்டு இப்போ மறுபடியும் அப்படியே பெரட்டி விட்டு அப்படியே தையல் ஓட்டிக்க வேண்டியதான். இப்போ எந்த அளவுக்கு நம்ம தைச்சிருக்கோமோ, நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது மேலேயே அப்படியே தையல் ஓட்டிட்டு வந்துட வேண்டியதான். இப்போ இந்த லைட்டாக ஒரு பக்கம் தெரிகிற பீஸில் கட் பண்ணி விட்ருங்க. இப்போ நான் பட்டி கிளாத் வந்து ஒரு சைடு 3.5 இன்ச்சு, இன்னொரு சைடு 3 இன்ச்சு வச்சுருக்கேன். உங்களுக்கும் அளவுக்கு தகுந்தபடி நீங்கள் கட் பண்ணி எடுத்துங்க பிசுறு இருந்தால். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க பிசுரை லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ ஈஸியான முறையில் நம்ம பட்டி கிளாத்தை ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இந்த டாட்டுக்கு அடியில் பட்டி கிளாத்தை வச்சு அப்படியே நான் ஸ்டிச் பண்ணுறேன். நம்ம
ஸ்டிச்சிங் பண்ணும் பொழுது அந்த டாட்டை வந்து நல்லா அப்படி மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டு அப்படி தையல் ஓட்டிகிட்டே வந்துடுங்க. மெயினாக வந்து உங்களுக்கு வந்து பட்டு சாரி கிளாத் கொடுத்தாங்கன்னா கன்ஃபார்ம் வந்து ஓவர்லாக் போட்டு தான் கொடுக்கணும். ஏன்னா நம்ம ஓவர்லாக் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பட்டு கிளாத் இதே போல் ஈஸியான முறையில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு பக்கமும் இப்போ இந்த பக்கம் இதே போல ஜாயின் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனிங் கிளாத் வந்து உள்புறமாக வரணும். அதே போல் ஜாயின் பண்ணிக்கணும். அப்போ லைனிங் கிளாத்தை வந்து உங்களுக்கு மேலே தெரிகிற மாதிரி பட்டி ஜாயின் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா திருப்பும் பொழுது உள் பக்கமாக போயிடும். பாருங்க இப்படி உள் பக்கமாக போயிடும். இப்போ நான் படிமான தையல் வந்து போடல. ஏன்னா நம்ம ஓவர்லாக் போட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட ஓவர்லாக் மிஷின் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து புடவையோட கிளாத் வந்து பட்டு சாரியோட கிளாத் அப்படின்னா நீங்கள் ஓவர்லாக் போட்டே கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு அந்த பிசுறு வராமல் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். அடுத்து நம்ம பேக் பார்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ பேக் பார்ட்டு இதே போல் புடவையோட கிளாத் அடியிலையும் லைனிங் கிளாத்தை மேலேயும் வச்சு அப்படியே வந்து நான் ரவுண்ட் ஷேப்பில் தைச்சிக்கிறேன். அப்படியே தையல் ஓட்டிட்டு வந்துடுவோம். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத் அப்படி இதே போல் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் சிசர் கட் கொடுங்க. தையலுக்குள்ளேயே நம்ம ஃப்ரண்ட் நெக்கில் எப்படி பண்ணணும் சிசர் கட் கொடுத்தோம் பாருங்கள், அதே போலே தையலுக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சம் சிசர் கட் கொடுக்கணும். அப்போ தான் நம்மளால் திருப்ப முடியும். இப்போ நீங்கள் திருப்பும் பொழுது சுருக்கம் வராமல் இருக்கும். நீங்கள் சிசர் கட் கொடுக்காமல் திருப்பிட்டீங்க அப்படின்னா சுருக்கமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் அப்படியே ஓரமாக வந்து தையல் ஓட்டிகிட்டே வந்துடுவோம். அதனால் நீங்கள் சிசர் கட் கொடுக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு சூப்பராக வந்துடும் திருப்பும் பொழுதே. இப்போ மறுபடி சுற்றி தையல் ஓட்டிக்கலாம். நல்ல லைனிங் கிளாத்தை மட்டும் நீங்கள் நல்லா படிமானமாக வந்து நீங்கள் அப்படியே சுருக்கம் இல்லாமல் படிமானமாக தையல் ஓட்டிட்டு வரணும். இப்போ நான் எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை கட் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை இதே போல் கட் பண்ணி எடுத்துக்குவோம். கட் பண்ணிவிட்டு இப்போ நிறைய பேத்துக்கு வந்து டவுட் இருக்கலாம். வந்து எங்களுக்கு சைடு ஏற்றம் இறக்கம் வருதுங்க ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணும் பொழுது. அதை எப்படி ஈஸியான முறையில் நம்ம கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதே போல் அப்படி ட்ரை பண்ணிக்கிங்க. இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணுங்கள். இதே போல் இப்படி ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதே போல் இப்படி பாருங்கள். இப்படி ஆம்கோல் சுற்றளவு வச்சுட்டு இப்படி ஷோல்டர் ஜாயின் பண்ணுங்கள். அதே போல் இந்த பக்கமும் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 பக்கமும் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நான் ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கிறேன். ஓவர்லாக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்படி சைடில் இப்படி வச்சு பாருங்கள். இப்படி இதே போல் நீங்கள் சைடில் இப்படி வச்சு பார்த்துட்டு வரும் பொழுது உங்களுக்கு அடி பாட்டம் மடிச்சடிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத்து கிடைக்கும் பாருங்கள். இதே போல் அப்படியே வச்சுட்டே வாங்க. இது வந்து குடஞ்ச பாகங்களாச்சா, இப்படியே வச்சு பார்த்துட்டே வாங்க. அப்படியே சைடு அளவு வைங்க.
இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பாருங்க, இப்போ இதில் கரெக்டாக எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை நம்ம மடிச்சு அடிச்சுக்கலாம். இப்படி நீங்கள் ட்ரை பண்ணும்பொழுது உங்களுக்கு சைடு ஏற்றம் இறக்கம் வராது. அதே போல் இந்த பக்கமும் இப்படி அளவு வச்சு பாருங்கள். இப்படி வச்சு பார்க்கும் பொழுது இந்த எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை நீங்கள் அடையாளப்படுத்திக்கிங்க. அடிப்பாட்டம் மடிச்சு அடிக்கிறதுக்காக அடையாளப்படுத்திக்கிட்டேன். இப்போ அப்படியே ஒரு சிசர் கட் கொடுங்க. சிசர் கட் கொடுத்துட்டு அப்படியே மடிக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, மறுபடியும் ஒரு மடிப்பு. நல்லா நகத்தால் கீறி விட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு இதே போல் நல்லா நகத்தால் கீறி விட்டுட்டு மறுபடியும் ஒரு மடிப்பு. அப்படியே அடிப்பாட்டம் மடிச்சு அடிச்சுக்கலாம். அடிப்பாட்டம் மடிச்சடிச்சுட்டு நம்ம டாட் பிடிக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக கூட பிடிச்சிக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டோட்டலாக இடுப்பு சுற்றளவு அளந்து பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா எவ்வளோ வந்து எத்தனை இன்ச் வருதோ அதுக்கு தகுந்தபடி நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ நான் பட்டி கிளாத்துக்கிட்ட படிமான தையல் போட்டுக்கிறேன். ஓவர்லாக் போட்டாச்சுங்களா, அதுக்கு மேலே படிமான தையல் போட்டுக்கிறேன். படிமான தையல் போட்ட பிறகு இப்போ நம்ம கொக்கி பட்டி வி பட்டி ஜாயின் பண்ணிடுவோம். இப்போ கொக்கி பட்டி வந்து நான் லெஃப்ட்லேயும் வி பட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட்லேயும் கொடுத்துக்கிறேன். ஏன்னா உங்கள் ஏரியாவுக்கு தகுந்தபடி மாறுபடும். ஒரு சிலர் ரைட்லேயும் போடுவாங்க. அப்படி மாறி மாறி வரும். எந்த பக்கம் அளவு ப்ளவுஸில் இருக்கோ அதுக்கு தகுந்தபடி நீங்கள் வச்சுக்கிங்க. இப்போ கொக்கி பட்டியை தைக்கும் பொழுது எப்பயுமே வந்து ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தை மேலே வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். மேலே வச்சு தைச்சிட்டு படிமான தையல் போடணும். படிமான தையல் போட்டு அந்த லைனிங் கிளாத் வந்து ஃபுல்லுமே டோட்டலாக வந்து உள்புறமாக வரணும். அந்த படிமான தையல் வந்து அப்படியே நான் படிமான தையல் போட்டாங்களா, இப்போ தைச்சிட்டு இப்போ பாருங்கள், திருப்பி காட்டுறேன் பாருங்கள். அப்படியே நீங்கள் இந்த லைனிங் கிளாத்தை திருப்பும் பொழுது ஃபஸ்ட் அப்படியே மேலேயும் பிசுறு தெரியக்கூடாது, அடிப்பக்கமும் பிசுறு தெரியக்கூடாது. அந்த படிமான தையல் ஃபுல்லும் உள்ளே வந்துடணும். இப்போ இந்த இடத்துட்ட அப்படி ஒரு தையல். இப்போ நம்ம கொக்கி பட்டி தைச்சாச்சு. அடுத்து வி பட்டி. வி பட்டிக்கு உள்புறமாக வந்து லைனிங் கிளாத்தை கொடுத்து வெளிப்புறமாக திருப்பி தைக்கணும். இப்போ அப்படியே வெளிப்புறமாக திருப்புங்க. அப்போ தான் நம்மளால் கொக்கி மாட்ட முடியும். அப்படியே ஒரு மடிப்பு. மேலேயும் மடிச்சுக்கணும் நெக்குக்கிட்டேயும். ஏன்னா நெக்குக்கிட்ட வந்து நம்ம நெக்கு வந்து அடித்து திருப்பிட்டோம். இதே வந்து நம்ம நெக்குக்கு துணி கொடுத்து தைக்கிற மாதிரி இருந்தால் மேலே மடிக்க தேவையில்லை. இப்போ இதே போல் தையல் ஓட்டிக்கிங்க. தையல் ஓட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வி பட்டி தைக்க ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு இடம், மறுபடியும் ஒரு இடம், அடுத்து இன்னொரு இடம், மொத்தம் ஒரு 5 இடத்துல வி பட்டி நம்ம மாட்டுறதுக்கு தைச்சா போதும். வி பட்டி தைக்கும் பொழுதும் அப்படி தான் நல்லா 2 தையல் தைச்சி எடுத்துங்க. இப்போ இதே போல் தையல் ஓட்டிட்டு அடுத்து நம்ம கை ஜாயின் பண்ணிட வேண்டியதான். லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் ஃபுல்லும் உங்களுக்கு சைடு ஜாயின் பண்ணுறதுலேருந்து எல்லாமே டோட்டலாக காட்டுறேன் பாருங்கள். இன்னும் ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ அடுத்து வந்து நெக்குக்கிட்ட வந்து இன்னொரு தையல் போடணும். அந்த ஷோல்டர் தெரியுதுங்களா, ஷோல்டர் தூக்கிக்கிட்டு இருக்கும். நீங்கள் அந்த ஒரு தையலோடு விடக்கூடாது. நம்ம தான் அடித்து திருப்பிட்டோமே அப்படின்னு சொல்லி ஒரு தையலோடு விடாமல் மறுபடியும் ஓரமாக ஓட்டியிருக்கீங்களா, அதுக்கு பக்கத்துலேயே மறுபடியும் இன்னொரு தையல் ஓட்டும் பொழுது அந்த ஷோல்டர் நல்லா படிமானம் ஆகிடும். பக்கத்துலேயே இன்னொரு தையல் ஓட்டி எடுத்துக்கணும். அந்த ஷோல்டர் பிசுறு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் வர மாதிரி தான் நீங்கள் தையல் ஓட்டிகிட்டு வரணும். எப்போவுமே நீங்கள் ஷோல்டர் பிசுறு வந்து நீங்கள் பேக் பார்ட்டுக்கு தான் போகிற மாதிரி இருக்கணும். ஃப்ரண்ட்டில் வந்து வர மாதிரி நீங்கள் தையல் ஓட்டாதீங்க. அவ்வளோதான். இப்போ நெக்கும் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பாருங்கள்.
அடுத்து நம்ம கை ஜாயின் பண்ணிடுவோம். கை ஜாயின் பண்ணும் பொழுது இப்போ நம்ம கைக்குழி கண்டிப்பாக கட் பண்ணியிருப்போம். அப்போ இந்த கைக்குழி கட் பண்ணியிருக்காங்கல்ல, அப்போ 2 கை ஜாயின் பண்ணும் பொழுது கைக்குழி கட் பண்ணியிருக்கிறதும் 2ம் ஒன்றை பார்த்து இருக்கிற பால தான் நம்ம ஜாயின் பண்ணணும். மறுபடியும் இந்த இடத்துல கைக்குழி கட் பண்ணியிருக்காங்களா, அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். குடஞ்ச பாகமும் ஒன்றை பார்த்து இருக்காப்புல பாருங்கள். இந்த பக்கம் குடஞ்ச பாகமும் அந்த பக்கமும் வந்து கைக்குழி கட் பண்ண இடம். அதனால் அப்படியே மார்க் பண்ணிக்கிங்க. ஏன்னா வந்து கவர் தட்டு மாறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ளவுஸில் வந்து ஏற்றம் இறக்கம் வந்துடும். அதனால் நீங்கள் அதை முதல்ல செக் பண்ணிக்கிங்க தைக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ கரை கைக்கு இருக்கிறதுனால நான் ஒரு 1/2 இன்ச் தான் வந்து தையல் ஓட்டியிருக்கேன். தையல் ஓட்டி அப்படியே படிமான தையல் ஓட்டிக்கிறேன். அந்த படிமான தையல் ஓட்டும் பொழுது அந்த பிசுறு வந்து நம்ம லைனிங் மேலே வர மாதிரி தையல் ஓட்டிக்கணும். அடுத்து அப்படியே பெரட்டி இதே போல் தையல் ஓரமாக ஓட்டிக்கிங்க. இதே போல் இப்படி ஓரமாக தையல் ஓட்டிட்டு இப்போ அப்படி சுற்றிக்கும் தையல் ஓட்டிட்டு வந்துடுங்க. மறுபடியும் எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை கட் பண்ணிடலாம். இப்போ நெக்கு கிட்ட ஓட்டின மாதிரி கைகிட்டையும் 2 தையல் ஓட்டி எடுத்துக்கணும். இப்போ நான் எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை கட் பண்ணிக்கிறேன். இப்போ மறுபடியும் நம்ம எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை கட் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் கை ஜாயின் பண்ணிவிடுவோம். இதுக்கும் அதே போல் அப்படியே திருப்பி விட்டு நல்லா படிமான தையல் ஓட்டுங்க. படிமான தையல் ஓட்டிட்டு அப்படியே பெரட்டி தைக்க வேண்டியதான். இதே போல் இப்போ மறுபடியும் சுற்றி தையல் ஓட்டி வந்துடும். அப்படியே தையல் ஓட்டிட்டு இதுக்கும் பக்கத்தில் இன்னொரு தையல் 2 தையல். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கை ஜாயின் பண்ணிடுவோம். இப்போ கை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டு பார்ட்டு கரெக்டாக இருக்கான்னு இதே போல் செக் பண்ணி பாருங்கள். எந்த இடத்துல தையல் முடியுதோ ஃப்ரண்ட்டு தையல் முடியுதோ அவுத்தின்ற ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. அதே போல் கொக்கி பெட்டி வீ பெட்டி 2 பக்கமும் நீங்கள் மார்க் பண்ணணும். இந்த பக்கம் சைடு அப்படியே காட்டுறேன் பாருங்கள். கொக்கி பெட்டி இதே போல் அளவு வைங்க. அளவு வச்சு எந்த இடத்துல அந்த தையல் தெரியுதோ அதுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணுங்கள். அடையாளப்படுத்திக்கிங்க. அடுத்து கொக்கி பட்டியிலேயே இந்த அடிப்பாட்டம் பட்டிக்கிட்ட இருக்குங்கள, பட்டி அடிப்பாட்டம் இந்த சைடு தையல் எங்கே முடியுதோ அப்படியே ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. அதே போல் வீ பட்டிகிட்டையும் அப்படி தான். இந்த வீ பட்டி அளவு அப்படியே வச்சு பாருங்கள். எந்த இடத்துல சைடு தையல் தெரியுதோ அதுக்கு நேராக அப்படி மார்க் பண்ணுங்கள். இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு அடுத்து பேக்கையும் செக் பண்ணிக்கலாம். பாருங்கள் இதே போல் இப்படி வச்சு பாருங்கள். இந்த ஆம்கோல் ஜாயிண்ட்டுக்கும் இந்த ஆம்கோல் ஜாயிண்ட்டுக்கும் எந்த இடத்துல தையல் முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. அதே போல் இந்த பக்கமும். ஏன்னா உங்களுக்கு புதுசாக பழகிறவங்களுக்கு இதே போல் நீங்கள் செக் பண்ணி தைச்சி பாருங்கள். ப்ளவுஸில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் வரவே வராது. அடுத்து பாருங்கள். அடுத்து ஆம்கோல் சுற்றளவு அளந்துடலாம். நல்லா அப்படி அளவு ப்ளவுஸ் அப்படி நீட்டாக வச்சுக்கிங்க. வச்சுட்டு அப்படியே ஷோல்டர்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக
பாருங்கள் இப்படி அளவு வச்சு பார்த்துட்டே வாங்க. இப்படி உங்களுக்கு புரியலைன்னா கூட ஒத்தையில் இன்னொரு டைம் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இதே போல் இப்படி வச்சு பாருங்கள். மேலே ஷோல்டர்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படி வச்சு பார்த்துட்டு வாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா வந்து இந்த 1.5 இன்ச் மட்டும் கிளாத் வந்து தனியாக தெரியும். நம்ம கை ஜாயின் பண்ணி சைடு ஏற்றும் பொழுது கச்சிதமாக அப்படி ஆம்கோல் வந்துடும். இப்படி தான் நீங்கள் வந்து அளவு வந்து நம்ம ஒவ்வொரு முறையும் அளந்து பார்த்து நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா ப்ளவுஸில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது. நான் கை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி கச்சிதமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு சரியான அளவு இருக்குது. அப்படி உங்களுக்கு சப்போஸ் வந்து கை ஏற்றும் பொழுது வந்து கை கிளாத் பத்தலை அப்படின்னா நீங்கள் ஒட்டு போட்டது கூட தைச்சிக்கலாம். அப்படி ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிட்டு இப்போ இந்த புடவையோட பிசுறு லைட்டாக தெரியுது. புடவையோட கிளாத்து இது லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து மறுபடியும் இன்னொரு தையல். இங்கே கை ஜாயின் பண்ணும் பொழுது 2 தையல் ஓட்டி எடுத்துக்கணும். ரெண்டு தையல் ஓட்டிட்டு அடுத்து இன்னொரு பக்கமும் இப்போ இன்னொரு பக்கமும் கை ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ கச்சிதமாக இருக்கான்னு பார்த்துங்க. எனக்கு சரியாக வருது. இப்போ அப்படியே ஃப்ரண்ட்லேருந்து ஜாயின் பண்ணிக்குவோம். மெயினாக வந்து கை இணைக்கும் பொழுது நம்ம கைக்குழி கட் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அது வந்து ஃப்ரண்ட்டில் வர மாதிரி தான் நம்ம ஜாயின் பண்ணிட்டு வரணும். நீங்கள் கைக்குழி கட் பண்ணினது பேக்குக்கு வர மாதிரியாவது தைச்சிடாதீங்க. பேக்குக்கு வர மாதிரி தைச்சிட்டிங்க அப்படின்னாலும் ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்குள் வந்து கச்சிதமாக உட்காராது. கை இணைக்கும் பொழுது கை கிளாத்தையும் இழுக்கக்கூடாது, அடி கிளாத்தையும் இழுக்கக்கூடாது. மீடியமாக அப்படியே வச்சு தைச்சிட்டு வந்துடணும். இப்போ இதுக்கும் அப்படி தான் 2 தையல் ஓட்டிக்கிங்க கை இணைக்கும் பொழுதும். இப்போ அடுத்து சைடு. இப்போ இந்த சைடு ஜாயின் பண்ணுற இடத்த நல்லா பாருங்கள் கவனமாக. இதே போல் இப்படி பட்டி கிளாத் அப்படி அடியிலேருந்து இப்படி வச்சு பார்த்துருவாங்க. இப்படி நீங்கள் வச்சு பார்த்துட்டு வரும்பொழுதே உங்களுக்கு சைடு ஏற்றம் இறக்கம் வருதா வரலையாங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் டிசி கட்டியால் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருந்து அப்படியே தைச்சிட்டே வரேன். இப்போ சைடு எந்த இடத்துல நான் டிசி கட்டியால் மார்க் பண்ணியிருக்கோம் அதுக்கு நேராக அப்படி வரேன். இதே போல் அப்படியே தையல் ஓட்டிகிட்டே வந்துட்டு உங்களுக்கு கிளாத் வந்து ஏற்றம் இறக்கம் வர மாதிரி டவுட் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். அப்போ அந்த அக்குள் ஜாயிண்ட் இருக்குங்கள்ல, அந்த இடத்துட்ட ஒரு ஊக்கு இருந்தாலும் அல்லது நீடில் இருந்தாலும் போட்டு இதே போல் குத்திக்கிங்க. குத்திட்டு இப்போ கை ஜாயின் பண்ணுங்கள். அடுத்து கை சுற்றளவு எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. அப்படியே மார்க் பண்ணிவிட்டு கை ஜாயின் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ அப்படி திருப்பி பார்ப்போம். இந்த ஊக்கு எடுத்துருங்க அப்படி. இப்போ எனக்கு சைடு ஏற்றம் இறக்கம் கொஞ்சம் கூட வரல. பாருங்கள் நமக்கு நீட்டாக வந்துருச்சு. இதே போல் சின்ன சின்ன மிஸ்டேக் வராமல் நம்ம ஸ்டிச் பண்ணாவே போதும். ப்ளவுஸ் வந்து அக்யூரேட்டாக நான் உங்களுக்கு கஸ்டமருக்கு கச்சிதமாக இருக்கும். அதே போல் இந்த பக்கமும் கை சுற்றளவு அளவெடுத்துக்குங்க. ஃபஸ்ட்டே பாருங்கள். ஃபஸ்ட்டே இந்த சைடு அப்படி நீங்கள் கையால் வச்சு பார்க்கும் பொழுதே தெரியும் உங்களுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும். அதுக்கு பிறகு நீங்கள் ஏற்றம் இறக்கம் வந்தாலும் சரி பண்ணிக்கலாம். இப்போ நான் கை சுற்றளவு அப்படியே அளவு வச்சுக்கிறேன். அளவு வச்சுட்டு இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு பார்த்து சைடு அளவு எடுத்தோம் பாருங்களா, அதுக்கு நேராக அப்படி மார்க் பண்ணுங்கள். அப்படியே மார்க் பண்ணிவிட்டு அப்படியே தையல் ஓட்டி எடுத்துட வேண்டியதான்.
அவ்வளோதான் பாருங்கள். நீட்டாக வேலை முடிஞ்சுக்கலாம். இந்த பக்கம் பாருங்கள், இப்போ சைடு காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் கூட ஏற்றம் இறக்கமே வராது. இவ்வளோ நீட்டாக வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ இதே போல் இப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த இடுப்பு சுற்றளவை அளந்து பாருங்கள். அளவு ப்ளவுஸை வச்சு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அளந்து பார்த்துட்டே வாங்க. எனக்கு இப்போ இடுப்பு சுற்றளவு வந்து இவ்வளோ கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ இவ்வளோ கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா நான் பின்னாடி இப்போ அதுக்கு தகுந்தபடி 2 டாட் பிடிச்சிக்கிறேன். ஒரு பக்கத்துக்கு 1/2 இன்ச், 2 பக்கத்துக்கும் அதே போல் 1/2 இன்ச் வச்சு நான் இப்போ டாட் பிடிச்சிக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான முறை தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். டோட்டலாக நீங்கள் அனைவருமே இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நீட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சுங்களா? நமக்கு ஏற்றம் இறக்கமும் வரல, கச்சிதமாக வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளவுஸ் வந்து நீங்களும் இப்படி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.